ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு மேங்கோ ஷர்பத் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக இது குடிப்பாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெர்மிசெல்லி எடுத்துக்கிட்டேன். சேமியா இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா. அப்படினாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த சேமியா ஒரு அரை பாகம் வேகட்டும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 50% வெந்துருச்சு நம்ம சேமியா. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலான்னா, நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். ஸோ பால் ஒரு 2 கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு இந்த பால் காய்ச்சி வர்றதுக்கும் இந்த சேமியா வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம். அதனால தான் இது மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வேகட்டும். இது மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கீழே பிடிக்காமல் வரணும். இப்போ நம்மளுக்கு பால் நல்லா கொதி வந்துருச்சு. அதே மாதிரி சேமியாவும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் சர்க்கரை. நூறுலேருந்து 125 கிராம் சர்க்கரை. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். அதோட மீதம் பால் இருந்தது. ஒரு அரை கப் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் மில்கை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஓரளவுக்கு வேகணும். இப்போ நம்மளுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டோன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை விட்டு இறக்கிட்டு நல்லா ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நான் இன்றைக்கி பங்கனாப்பள்ளி மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன், பெரிய மாம்பழமாக. நம்மளுக்கு இன்றைக்கி 1 கப்பு பல்ப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. இது எந்த வகை பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா பழுத்ததாக இனிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப்பு வச்சாச்சு. அதோட அதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதோட இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதோட அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ மேங்கோ பியூரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட இப்போ மிக்சிங் பவுலில் நம்ம ஏற்கனவே சேமியா இது செஞ்சு வச்சுருந்தோடனே சேமியா பாலும் அதையும் சேர்த்துட்டு அதோட மேங்கோ பல்ப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். இதை மேங்கோ ஷர்பத்துன்னு சொல்லலாம், இல்லாட்டிக்கு மேங்கோ பாயசம்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம்தான். இது அப்படியே சூடாக இருக்கவனையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வெயில் காலத்தில் இருக்கிறனால நல்லா சில் பண்ணி குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும், எடுத்துடலாம். நல்லா சில் ஆகிட்ட பின்னாடி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட மேங்கோவோட குட்டி குட்டி பீசஸையும் கட் பண்ணி மேலே சேர்த்துட்டேன். நீங்கள் வேணால் ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்து சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க இந்த வெயிலுக்கு. அதுவும் இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு குடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.